தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களுக்கு வந்து அடையும். ஸோ எங்கள் சேனலில் நிறைய லீகல் அண்ட் தென் லீகல் இன்ஃபர்மேஷனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுப்போம். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சிஆர்பிசியை பற்றி ரெகுலராக வந்து நம்ம டெய்லியும் ரெண்டு செக்ஷனை பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி செக்ஷன் 82 அண்ட் 83 பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸை பார்க்கணுன்னா நீங்கள் சிஆர்பிசின்ற ஃபோல்டர் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு செக்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ செக்ஷன் 82 அண்ட் 83. ஸோ 82 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பர்சன் அப்ஸ்காண்டிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷன் 80 அண்ட் 81 வந்து பார்த்தோம். 80ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 81ல் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து பிஃபோர் மெஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வரும்போது அந்த அரெஸ்டட் பர்சனுக்கு வந்து என்னென்னலாம் வந்து விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்தோம். இப்போ செக்ஷன் 82 அண்ட் 83ல் வந்து ஒரு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம், அதாவது ஒரு பிடியாணையே போலீஸுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கோர்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த பர்சன் வந்து அவராகவே வந்து ஹைட் ஆகிடுறாரு, எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறாரு. பிகாஸ் வந்து அவர் குற்றம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அரெஸ்ட் பண்ணால் தண்டனை கிடைக்கும்ன்ற பட்சத்தில் அவர் வந்து வெளியில் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செக்ஷன் 82 பிரகாரம் ப்ரொக்ளமேஷன் ஃபார் பர்சன் அப்ஸ்காண்டிங். எந்த ஒரு பர்சன் வந்து தன் குற்றத்தை அதாவது வந்து தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போலீஸ்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அப்ஸ்காண்ட் ஆகிறாங்களோ அந்த பர்சனுக்கு வந்து கோர்ட் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணியும் போலீஸால் பிடிக்க முடியலன்ற பட்சத்தில் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இஷ்யூ பண்ணுறாங்க. இது மூலிமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் இதில் சில விஷயங்கள் நடக்கும். அதாவது ப்ரொக்ளமேஷனோட மெயின் விஷயம், தகவல் வந்து பப்ளிக்கு சொல்லி அந்த பர்சனை பார்த்தா அவங்க வந்து இமீடியட்டாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபர்மேஷன். அதுதான் வந்து ப்ரொக்ளமேஷன். இது எங்கெங்கெல்லாம் இதை செயல்முறைக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பப்ளிக்லாம் ரீட் பண்ணுவாங்க. ஒரு பொதுவான இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் இருக்குன்னா ஒரு பஞ்சாயத்தில் வந்து அதை ரீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, இந்த பர்சன் எஸ்கேப் ஆகிருக்காரு, இவரை வந்து கண்டுபிடிச்சா போலீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொக்ளமேஷன் வந்து கொடுப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட வீடு, அவரோட ஆஃபீஸ், அவர் எங்கெல்லாம் வந்து போவாரோ அந்த மாதிரி இடத்துலலாம் நோட்டீஸ் வந்து ஒட்டுவாங்க. அந்த நோட்டீஸில் அவரோட ஃபோட்டோ இருக்கும். அண்ட் தென் வந்து அவர் என்ன குற்றம் பண்ணியிருக்காரு, இவர் வந்து இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்கார், போலீஸ்க்கு இமீடியட்டாக இவரை பார்த்தா தகவல் கொடுங்க, முடிஞ்சால் அவரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கான தகவலையும் கொடுக்குங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அங்கங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவரோட வீடு, அவர் எங்கே வந்து வேலை செய்கிறாரோ அந்த மாதிரி இடங்கள், அதான் ஆஸ்பீஷியஸாக அவர் எங்கெல்லாம் வந்து அவர் நடமாடக்கூடிய இடங்கள் இருக்குமோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே இது பண்ணுவாங்க. இது இல்லாமல் பப்ளிக் நிறைய இடத்துல இருக்கிற ஒரு க்ரௌடான பிளேசஸ் அண்ட் தென் வந்து ஒரு காமனான இடங்கள்லாம் எதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ்க்காக அந்த பர்சன் அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடங்கள் இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது டிஸ்பிளேல வைப்பாங்க. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 82ல் தட் இஸ் ப்ரொக்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து செக்ஷன் 83ல் பார்த்தீங்கன்னா, அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வாரண்ட் கொடுத்து அவர் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல போலீஸால், ஸோ அதனால் ப்ரொக்ளமேஷன் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் அவரோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிவிடுவாங்க. அதாவது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் ஆனவர் அவர் தேவைக்காக அவர் பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுக்காக வரலாம், இல்லை அவரோட ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண பார்க்கலாம், இல்லை அவர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அவருடைய பணத்தை வந்து அவருக்கு செலவுக்கு தேவையான பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ளே வரலாம். ஸோ இது எல்லாத்தையும் தடுக்கிற விதமாக தான் அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கோர்ட்டில் அட்டாச் பண்ணிவிடுவாங்க அந்த கேஸோட. ஸோ இவர் எதையுமே வந்து அனுபவிக்க முடியாமல் ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ இதில் கூட அவர் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 83 பிரகாரம் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலயமா அந்த பர்சனை டோட்டலாக லாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு செக்ஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு பர்சன் வாரண்ட் கொடுத்தும் எஸ்கேப் ஆனால் என்னென்ன பாதிப்பெல்லாம் வந்து அடைகிறாரு, அது மூலயமா என்னென்னலாம் ஸ்டேஜஸ் வந்து கோர்ட்லேயும் அந்த போலீஸ்லேயும் எடுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனில் உங்களே சந்திக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் செக்ஷனுக்கு கொடுங்க, அதுக்கான பதிவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ நன்றி, வணக்கம்.